ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம அண்ணாச்சி கடை பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். முதல்ல ஜீரக சம்பா ரைஸ் 1 கிலோ, 200 கிராம் வெங்காயம், 100 கிராம் பச்சை மிளகா, 100 கிராம் தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, பிரியாணி மசாலா, லெமன், தயிர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு போகலாம். காய்ஸ், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ், பக்கத்தில் முட்டையும் வெந்துக்கிட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். காய்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். காய்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ நல்லா பொன்னிறமாக இதை வதக்கணும். ஓகே காய்ஸ், இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இது கூட தயிரை ஊற்றணும். தயிர் போட்டாச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிளகாய் தூள் போடணும். தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை போட்டு வதக்கணும் நல்லா. இப்போ மட்டன் நல்லா மசாலாவில் டிக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ட்ரை ஆகினா தான் அந்த சாறு எல்லாம் உள்ளே இறங்கி கறி வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இதையே அப்படியே நம்ம சாப்பிட்லாம் போல் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரைஸை போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, செம்மையாக வந்திருக்குது. அப்பா, இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து
டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெஷ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டாக புதினா இலையை தூவி அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அண்ணாச்சி கடை பிரியாணி தயாராக இருக்கும். பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ மனம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நெய்யை ஊற்றி நம்ம பிரியாணியை இறக்கிற வேண்டியதான். ஓகே பாருங்க விவர்ஸ், வாவ் சூப்பர் சூப்பர், அருமையாக இருக்குது நம்மளோட பிரியாணி. அருமையாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது பாருங்க. பார்க்குறக்கு உடனே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணியை அண்ணாச்சிக்கு கொடுத்துடலாம். அண்ணாச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணாச்சி, ஹலோ விவர்ஸ், அண்ணாச்சிக்கு சாப்பாடு வச்சாச்சு. அண்ணாச்சி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணாச்சி சாப்பிடுங்க. அவுட் ஃபுல் சாப்பாடு நீங்கள் இதெல்லாம் அவுட் ஃபுல் சாப்பாடு சூப்பர். இங்கே பார்த்து ஹலோ அண்ணாச்சி, சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா? எப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொன்னாலே போதும் எங்களுக்கு. சொல்லுங்க அண்ணாச்சி. ஆட்டுக்கறி பிரியாணி சூப்பராக இருக்குமா? குடல் சில்லி என்னெல்லாம் சாப்பிடுங்க? ஆட்டுக்கறி பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி, அப்புறம் எக்கு, முட்டை, அவிச்ச முட்டைங்க, சில்லி, ரைத்தா, ஆனியன் ரைத்தா, அப்புறம் போட்டி. ஓகே இப்படி ஓகே அண்ணாச்சி, நீங்கள் சொன்னீங்கனாலே எங்களுக்கு